உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி ஏர்வாடியில் உள்ள தனியார் காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் சங்கிலியால் கட்டி போடப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள காப்பகங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அழைத்து வரப்படுகின்றனர். வசதியானவர்கள் அறைகள் எடுத்து தங்கி சிகிச்சை பெறுகின்றனர். வசதி இல்லாதவர்கள் தர்காவிலும் மனநல காப்பக விடுதிகளிலும் தங்கியுள்ளனர். பாளையங்கோட்டை கோட்டூர். ஆனா தாய் தகப்பன் எனக்கு ஆதரவு இல்லை, நிம்மதி இல்லாம இந்த இடத்துல வந்து படுத்துக்க. இந்த இடத்துல படுத்தாலும் கூட பாருங்க, இருக்கிற காசெல்லாம் அப்பிட்டு போயிடுறானுங்க. நான் என்ன செய்யறது? குறைகள் நிறைய இருக்குது, இங்க இருக்குது. ஆனா முதல்ல சம்பாதிச்சு பண்ணி கொடுத்தேன். ஆனா தாய் சரியில்லை. தாயினாலதான் இப்படியே நாங்க வந்து கிடக்குறேன். என்னை ஜாயிண்ட் பண்ணி விடுங்க ஹாஸ்பிட்டல். என்னை ஜாயிண்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் என்னோட உடம்பு நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு கிடக்குறேன். அதிக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை உறவினர்கள் ஏர்வாடியில் கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்று விடுவதால் அவர்களது நிலை மிகவும் மோசமாக உள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை சங்கிலியால் கட்டி வைக்கும் நிலை மீண்டும் அங்கு உருவாகியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 30க்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்ததை அடுத்து சங்கிலியால் மனநலம் பாதித்தவர்களை கட்டி போடக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து கொஞ்ச காலம் அவர்களை கட்டி போடாமல் இருந்த நிலை தற்போது மாறியுள்ளது. இதனால் அவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஒரு விபத்து ஏற்படும் முன் உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்படி கட்டி வைக்கக்கூடிய அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கூட மனித உரிமைகள் பார்க்கறதே கிடையாது. கைகால்களில் விலங்குகளை மாட்டி உணவு கொடுக்காம சித்திரவதை செய்கிற கொடுமைங்கிறது நடக்குது. குறிப்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டே போயிடுறாங்க. சில பேர் கட்டி வச்சுட்டு போகிறாங்க, சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. காசு இல்லைன்னா கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி விட்டுட்டு போகக்கூடிய அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பெண்கள், குறிப்பாக பெண்களை பல பேர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகிற நிகழ்ச்சிங்கிறது நடக்குது. எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை செய்யணும். தமிழர்களினுடைய வீரத்திற்கு எடுத்துக்காட்டான ஏறுதழுவுதல் விளையாட்டு காளைகளை கொடுமைப்படுத்துவதாக, சித்திரவதை செய்வதாக சொல்லி பல்வேறு அமைப்புகள் தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே போல மனிதர்கள் இன்றைக்கு ஏர்வாடி தர்காவில் 2001 கைவிலங்கு பூட்டப்பட்டு நெருப்பு பற்றி தீ வைத்து இறந்து போன கொடுமைகள்லாம் நிகழ்ந்தது. அதே நிலைமை இன்னைக்கு 20 ஆண்டுகள் ஆன பிறகு அதே நிலைமை தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. ஆனா காளைகளுக்கு கொடுமை நடத்துறதா தடை பண்றாங்க. மேலும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசுகள், நீதிமன்றங்கள், தொண்டு நிறுவனங்கள் விலங்குகள் மீது காட்டும் அக்கறையை கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் காட்டலாமே என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஏர்வாடி பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஏர்வாடியில் இருந்து செய்தியாளர் பாலா.